ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோவிகா மாயா கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து வனிதாவோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸால் சொல்லப்பட்ட ஒரு கோட் அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் அர்ச்சனாவை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த கோட் வேர்ட் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பிக் பாஸ் செம்ம காண்டாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன சொன்னாங்கன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம். ஜோவிகா வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. என்ட்ரி கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் தினேஷ் கிட்ட பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மாயா கிட்ட தான் பேச போனாங்க. ஸோ மாயா கிட்ட பேசும்போது அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் பண்ணீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் என்னென்னா திடீர்னு அர்ச்சனா கிட்ட இவ்வளோ குழையிறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ கொஞ்சுறீங்க, இவ்வளோ கடல் பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மாயாக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏங்க அவள் நம்மளை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்கா, நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கா, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசியிருக்கா. ஆனால் நீங்கள் வந்து அவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே வெளியிலேருந்து பார்க்கும்போது காண்டாச்சு. நம்மளை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம தான் புள்ளி கேங் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அவள் வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டாளா, நம்ம பண்ணது தப்புன்றதை அவள் ரியலைஸ் பண்ணிட்டாளா, திடீர்னு அவள் வந்து கேட்டான்றதுக்காக நீங்களும் பேசுகிறீங்க, அது எப்படி கரெக்டாக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜோவிகா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மாயா கிட்ட. மாயா ஓகே ஆமாம் கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பட் நான் அந்த மாதிரி பேசலைங்க, வேறு யாருமே இல்லை, அவங்களாம் வந்து பேசினாங்க, நான் அதுக்காக வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரியான இவங்க ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இல்லை நீங்கள் இப்போவே போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து அர்ச்சனாவும் ஓகே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூப்பிட்டு பேசினாங்க. அர்ச்சனாவை கூப்பிட்டு என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் பேசுறது வந்து என்னால் நம்பிக்கையே இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து என் கூட பழகணும்னு நினைக்கிறீங்க, என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பழசெல்லாம் மறந்துட்டு எப்படிங்க என்னால் உங்கள் கூட இருக்க முடியும், நீங்கள் வந்து என்னை புள்ளி கேங்னு சொல்லியிருக்கீங்களே, இங்கே எல்லாருமே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே தப்பாக பேசியிருக்கீங்க, கமல் சார் கிட்ட கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் போது, சார் இவங்களுக்கெல்லாமா ட்ராமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எங்களை சொன்னீங்க, ஸோ அதில் எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும், அதில் எங்களுக்கு எவ்வளோ இதை கொண்டுட்டு வந்திருக்கும், வெளியில் எவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஷேடை கொண்டுட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைமில் அப்படி இருந்துச்சுங்க, அந்த டைமில் எனக்கு அப்படி தெரிஞ்சது, அதனால தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு வெஞ்சன்ஸுமோ கோவமோ உங்கள் மேலே எதுவும் இல்லை. நாளாக நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே இவங்க இவ்வளோ நல்ல பர்சன்றதுனால தான் இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படின்றத வந்து நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் மாயா கிட்ட பேசினாங்க. ஸோ கடைசியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே நான் பண்ண தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனரஞ்சகமாக மன்னிப்பு கேட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு அவங்க மாதிரி டாட்டா பாய் பாய்னு அந்த கான்வர்சேஷன் அதோடு முடிஞ்சது. இப்போ வந்து அர்ச்சனா மாயா கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே இல்லை, அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்றதுனால மாயா கிட்ட போய் பேசுகிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஜோவிகா பண்ண என்ன கோட் வேர்டு அப்படின்னா, இவங்க வெளியில் வந்து அர்ச்சனாவால் தான் இந்த புள்ளி கேங் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வெளியில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. இவங்க புள்ளி பண்ணுறாங்கன்ற மாதிரி இது எல்லாமே அர்ச்சனாவால் தான் நடந்துச்சு. ஸோ அர்ச்சனா வந்து தான் இதை வந்து சால்வ் பண்ணணும், அர்ச்சனாவால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியுன்றது வந்து ரொம்பவே கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வனிதா சொல்லி அமைச்சது தான். நீங்கள் புள்ளி கேங் இல்லைன்றதை யார் தெரியுமா சொல்லணும், அர்ச்சனா சொல்லணும். அர்ச்சனா சொன்னால் தான் நீங்கள் புள்ளி கேங்லேருந்து வெளியில் வர முடியும், அப்போ தான் நெகட்டிவ் ஷேடெல்லாம் வெளியில் போக முடியுன்ற கோட் வேர்டை தான் இவங்க போய் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம இப்படி கேட்கணும், நம்ம இப்படி கேட்டால் வந்து இது கரெக்டாக போய் சேரும் அப்படின்ற மாதிரி நினச்சி இவங்க உடனே நாங்கள் புள்ளி கேங் இல்லை தானே, நான் நீங்கள் சொன்ன தப்பு தானேன்ற மாதிரி எவ்வளோ போட்டு பார்த்தாங்க மாயா. அவங்க ஒரே விஷயம் சொன்னாங்க, அந்த டைமில் அப்படி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது, நான் இப்போ இருக்கிறது செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் மக்கள் இவங்களை செருப்பால் அடிக்கிறது எதுக்காகனா, இவங்க பிரதீப்பை வெளியில் அமைச்சதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் வந்து இவங்களெல்லாம் செருப்பால் அடிச்சாங்க, ரெட் கார்டு காமிச்சதுனால தான் அமிச்சாங்களே தவிர அர்ச்சனாவை புள்ளி பண்ணாங்க அப்படின்றதுல ஒரு விஷயமாவே இப்போ இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்க, நாங்கள் புள்ளி கேங் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்க. அர்ச்சனாவே ஒத்துக்கிட்டாலும் சரி, அர்ச்சனாவே இவங்க நல்லவங்கன்னு சொன்னாலும் சரி, பார்த்த மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணா அப்படின்றது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அகெயின் என்ன அப்படின்னா, இவங்க அனுபவிக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.